ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு எள்ளு தேங்காய் துவையல் பார்த்துக்கலாங்க. சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூட தொட்டுன்னு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் 1/4 கப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். எள் நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டு அது சூடாகிட்டுருக்குங்க. சரிங்க, நான் பொருட்களை காட்டிடுறேன். 1/4 கப்பு எள் அதை போட்டுக்கலாம். லைட்டாக வறுந்துட்டு இருக்கட்டும். நான் ஸ்லோ பண்ணிடுறேன். அதுக்கு தேவையான ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் பெருசாக இருக்குங்க, அதனால் 5 தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 6 இல்லைன்னா 7 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கும் நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் 3 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி, இதையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 6-7 பல் பூண்டுங்க. இதெல்லாம் நம்ம வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. தாளிக்கும் போது பார்த்துக்கலாங்க. இப்போ இதை பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. அது கொஞ்சம் சடன்னு வெடிக்கும் பார்த்திங்களா, நல்லா. அப்போ தான் மணமாக இருக்கும் துவையலுக்கு. சரிங்களா, நான் நம்ம சேனலில் எள்ளு சட்னி கூட போட்டிருக்கேங்க. அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. அந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் செஞ்சு லிங்க் இருக்குது, நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள். சரிங்களா, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வருங்க. சரிங்களா, பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஸ்லோவில் வச்சுருந்தேன் ஃப்ளேம். புளியை கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க. அது இருக்கட்டும். இப்போ இது வறுப்பட்டு தட்டில் கொட்டிக்கின்னு இப்போ நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கலாங்க. நம்ம 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் வதக்கலாம். இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை இன்னும் வெடிக்கும். எப்பவுமே சைடில் ஒரு கட்டு போட்டிங்கன்னா வெடிக்காது. ஸ்லோ பண்ணிடலாம். நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு தேவைக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 5-6 கண்டிப்பாக போடலாம். ஏன்னா நான் போட்டிருக்கிறது ரொம்ப பெருசு. ஒரு 2 எனக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு வீஸ் சேர்த்துக்கோங்க, வதக்கலாம். அது கூடவே இந்த பூண்டையும் போட்டுடலாங்க. ஒரு 6-7 பல் பூண்டு, அதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம வதங்கிட்டுங்க, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த எண்ணெயிலே தாளிச்சிடலாம். இப்போ இதை எடுத்துட்டேன். நம்ம முதல்ல இந்த எள்ளை புடச்சிக்கலாங்க. எப்பவுமே சட்னி துவையலுக்காக நம்ம எள்ளை முதல்ல இந்த மாதிரி இதை பொடி பண்ணிக்கணும். ஏன்னா அது சீக்கிரத்தில் மையாகாது. தேங்காய் அப்படி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டா இதை நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். அதே மாதிரி தேங்காய் நம்ம அரை மூடி எடுத்தோம். ஒருத்தர்கிட்ட ரொம்ப பெருசாகிடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க, எவ்வளோ தேங்காய் போடுறதுன்னு. அந்த மாதிரி இப்போ நம்ம 1/4 கப்பு எள்ளு எடுத்தோன்னா இந்த மாதிரி 1 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் சின்ன முடியாக தான் எடுத்து அரை முடி எனக்கு சரியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் உதைக்குது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு எள்ளுன்னா 1 கப்பு தேங்காய் கட் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம், வதக்கி வச்சது. சரிங்களா, தேங்காவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒரு 2 ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா நம்ம துவையில் அரைக்கிறோம், சட்னி இல்லைங்க. அதனால் முடிஞ்ச அளவு ட்ரையராக இதை
ஒரு 3-4 ஓட்டு ஓட்டிக்கங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். அதில் நம்ம இதில் இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையானது உப்பு நான் போட்டுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சாதத்தோடு தாங்க பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் இது தோசை இட்லிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு சாப்பிடலாம். சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த புளி ஊற வச்ச தண்ணியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ கொஞ்சம் தான் சேர்க்குறேன், பார்த்துட்டு சேர்க்க பாருங்கள். நம்ம புளி தண்ணி ஊற்றுந்து கொஞ்சம் சரியாக இருந்ததுங்க. இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நான் துவையல் பதத்தில் குறைப்பாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி தாங்க இருக்கணும். துவையெல்லாம் நம்ம எப்படி அரைப்போம் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க, சரியா? நான் இப்போது மாற்றிடுறேன். மாற்றிட்டு நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாங்க கிள்ளிக்கலாம். நான் கருவேப்பிலை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவும் போட்டுட்டேன். ஒரு 2-3 பிஞ்ச் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கருவேப்பிலை போட்டுடலாம், கறியிடலாம். அப்போ இதில் பெருங்காயத்தூள் நான் ஒரு 2 பிஞ்ச் போடுறேன், சரிங்களா? அவ்வளோதாங்க. இதை மேலோட்டமாக நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. நான் சர்வ் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், நம்ம துவையல் ரெடி ஆகிடுதுங்க. இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடுங்க, இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க. வேணுன்னா கொஞ்சம் நீங்கள் அப்போ லிக்விட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப 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 ருசியானதுங்க. ட்ரிபிள் டேஸ்ட்டாக இருக்கும். அது எள்ளு துவையல் ரொம்பவே சுவையானது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.